மிம்பருக்கு இமாம் ஏறிவிட்டார் என்று சொன்னால் எழுதி கொண்ட அனைத்து மலக்குமார்கள் ஒரே கேட்பைக்காக வந்து விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு வராக்கள் லிஸ்டங்க, அதுக்கு பிறகு ஹுத்பா வராக்கள் லிஸ்டங்க. அல்லாஹு ஆலம். அன்பாந்தவர்களே, பேர் பதியக்கூடிய நேரமும் கூட இமாம் ஹுத்பாவுக்கு ஏறுவதற்கு முன்னால் உள்ள நேரம். அவ இமாம் ஹுத்பாவுக்கு ஏறிவிட்டார் என்று சொன்னால் அனைத்து மலக்குமார்களும் உபதேசை கேட்பதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு பெயர்கள் எப்படி பதியப்படும்? அல்லாஹு ஆலம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து போல் முறித்தாவட்டும். அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் சிறந்த தெளிவான வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த முன்மாதிரியான வழிகாட்டல் நபிமார்களில் இறுதிய அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள், அனைத்து பித்அத்துக்களின் வழியேடுகள் அனைத்தும் நரகத்தின் இட்டுச் செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த புனிதமான இந்த தருணத்திலே ஞாபகம் முட்டிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஃபர்து ஐன் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான இடங்கள் ஒன்று அந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல நாளை மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டுவதற்காண்டி காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சோதனை மிக்க அந்த தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குகின்றான். அந்த நிழலை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், அதே போல உங்களுக்கும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விதியாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. வழமை போல இது ஒரு புதிய ஒரு தலைப்பும் கிடையாது, ஒரு ஞாபகமூட்டல் ரீதியான ஒரு தலைப்பு. ஞாபகமூட்டல் என்பது மார்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. மனிதன் என்பவன் அதிகமாக மறக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு இயல்பானவன். ஒரு விடயத்தை கேட்டு அடுத்த செகண்ட் என்ன செய்வான், மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் வதக்கியர், நபியை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் முஃமின்களுக்கு பிரயோசனத்தை தரும். அந்த அமைப்பு இந்த தலைப்பு என்ற ஒரு ஞாபகமூட்டல் ரீதியான தலைப்பு என்ற விடயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் கழிக்க வேண்டும், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த காலத்தை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். இந்த காலம் என்பது ஒரு மனிதருக்கு மிக முக்கியமானது. காலத்தை வீணடிப்பது நஷ்டவாளி என்று குர்ஆன் பேசுகின்றது. வல் அஸ்ர்,
காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இன்னும் சில இடங்கள் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான், படைத்த வஸ்துக்கள் மீது படைப்பாளன் சத்தியம் செய்கின்றான். இப்படியெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு தருணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலத்தில் மகிமையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படை ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு 12 மாதங்கள் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். இந்த மாதங்கள் எப்போ படைக்கப்பட்டது? வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் தொட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் அதில் 4 மாதங்கள் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியமானவை. துல் காதா, துல் ஹிஜ்ஜா, நான் அதே போல துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதே போல் முஹர்ரமுடைய மாதம், ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்களும் கண்ணியமானவை. இது மாதங்களில் ரப்புல் ஆலமீன் 4 மாதங்களை ஒரு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே போல அடுத்தது வாரங்களில் ஒரு நாளை ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதை நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினம். இந்த வெள்ளிக்கிழமை என்பது ரப்புல் ஆலமீன் அதிகமான சிறப்புகளை வைத்த ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு சிலாயித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இப்படியெல்லாம் மகத்துவம் இருக்கிறதா? இந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதிகமான பேரை பார்க்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஏனைய நாட்கள் நாங்கள் எவ்வாறு கழிக்கிறோமோ அதே போல் நான் கழிச்சிட்டு போகிறோம். இது ஒரு நியாமத் என்ற ஒரு தருணத்தை நான் உணர்வதும் கிடையாது. அன்பாந்தவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ரப்புல் ஆலமீன் அடைய செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் இங்கே அதிகமாக எதிர்பார்க்கிறான். இந்த வெள்ளிக்கிழமை நான் உயிர்ப்பிக்கணும், தூங்குவதற்கும் தின்னுவதற்கும். அடுத்தது போல பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் கிடையாது. ஏனைய நாட்களையும் பாவம் செய்ய முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை விசேடமாக பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. முழுக்க ஒரு மனிதன் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தருணம். அன்பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அழகாக சொல்லி காட்டுறாங்க. சூரிய உதயம் சகோதரர்களே அனைத்து நாட்களையும் காணப்படும். எந்த நாளையும் சூரிய உதயம் இல்லாத நாள் கிடையாது. திங்களையும் சூரியன் உதிக்கும் தான், செவ்வாய்க்கிழமையும் உதிக்கும் தான், புதன்கிழமை உதிக்கும் தான். இந்த ஹதீஸை பாருங்க, கைரு யௌமின் தலாத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜும்ஆ. சூரிய உதயத்தில் சிறந்தொரு உதயம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம். சூரிய உதிக்கும் என்பது நாங்கள் தெரிந்த ஒரு விடயம். அந்த உதிக்கக்கூடிய அந்த நாட்களில் சிறந்த ஒரு தருணம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சூரிய உதயம். இதுக்கு காரணத்தை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. முதலாவது காரணம், ஃபீ குலிக ஆதம். இந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அதே போல வஃபீஹி உதுகில் ஜன்னா, அந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். லா தகூமுஸ்ஸா, மறுமை நாள் என்பது நிகழும் இந்த வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் மறுமை நிகழும் என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. இப்போ 4 விதமான பண்புகளை இந்த ஹதீஸ் உணர்த்தது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டது. மறுமை நாள் ஒன்று நிகழுமாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை தான் நிகழும் என்ற செய்தி இந்த செய்தி உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? வியாழக்கிழமை சூரியன் மறைகின்ற பொழுது நாளைக்கு மறுமை நாளோ என்ற எண்ணத்தில் ஒரு முஃமினுடைய காலம் கழியப்பட வேண்டும். நாளைக்கு மறுமை நாளத்தை நான் எதிர்கொள்ள போறேன், இந்த ஒரு அமைப்பு ஒரு முஃமினுடைய செயற்பாடு காணப்பட வேண்டும். இந்த எண்ணம் தோன்றுகின்ற பொழுதுதான் அந்த வெள்ளிக்கிழமை என்பது மிச்சம் ஜாக்கிரதையாக நாம் கழிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மறுமை நாள் சிந்தனை ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறான். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையை நான் தொழக்கூடிய 2 ரக்காத்தை பாருங்க. ஒரு ரக்காத் சஜதாவை ஓதுவோம், இன்னொரு ரக்காத்து தஹ்ரை ஓதுவோம். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அதேபோல் சஜிதா நான் பார்க்கிறேன், அலிஃப் லாம் மீம் தன்சீல் கிதாபில் லா ரைப ஃபீ மிர் ரப்பில் ஆலமீன். இந்த 2 சூறாக்களுடைய சாராம்சம் நாங்கள் பார்க்கிற பொழுது மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய 2 சூறாக்கள். சுவர்க்கத்தை பற்றியும் பேசுகின்றது, அதேபோல் நரகத்தை பற்றியும் பேசுகின்றது. மறுமை நாள் நிகழ்வுகளை இந்த வசனங்கள் பேசுகின்றன. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த சுபகுடைய தொழுகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுமையுடைய சிந்தனையை வெள்ளிக்கிழமை சுபகுடைய தினத்தில் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுன்னத்தான ஒரு முறையாக அமுல்படுத்தி காட்டினார்கள். அப்ப அன்பார்ந்தவர்களே, நான் சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி, வெள்ளிக்கிழமை என்பது மகத்துவமான ஒரு நாள். பொக்கிஷம் போல் நான் கழிக்கணும். கொஞ்சம் நான் முஹாசபா செஞ்சு பாருங்க, இந்த வாழ்நாளில் எவ்வளவு வெள்ளிக்கிழமைகளை நான் கழிச்சிருப்பேன். இந்த வெள்ளிக்கிழமை குர்ஆன் சுன்னா சொன்ன அடிப்படையில் கழியப்பட்டதா? நான் உட்பட அனைவரும் கேட்க வேண்டும். அல்லாஹ் விசாரிப்பைக்கு முன்னால நாங்க விசாரித்துக் கொள்வதன் முஃமினுடைய சிறந்த ஒரு பண்பு. நாங்க எங்களை விசாரிச்சு கொள்ளணும். வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுதோம். எத்தனை பேர் சுபஹ் தொழுதோம்? வெள்ளிக்கிழமை ஜமாத்தோடு சுபஹ் தொழக்கூடிய தருணத்தை நான் ஏற்படுத்தினேனா? வெள்ளிக்கிழமை காலை துஆக்களை விடாம ஓதினேனா? வளமையா நான் லுஹா தொழக்கூடிய ஒரு அடியானா இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை லுஹா தொழுதேனா? அதே போல ஜும்மா முடிச்ச பிறகு அசருடைய வக்து வர இருக்கிறது. அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அசருடைய வக்தை நான் தொழுவேனா? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க சகோதரர்களே. அதிகமான பேரை பார்க்கலாம், இந்த ஜும்மாவுடைய தினம் என்று வருகின்ற போது விசேடமான சாப்பாடு சாப்பிடுவார்கள். அது ஹராம் கிடையாது. நான் வெள்ளிக்கிழமையில் ஏனைய நாட்களை விட ஒரு புதிய ஆடைகளை உடுத்து தான் பள்ளிக்கு வருவோம். அதே போல் விசேடமான சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு என்பது எங்களை மதிமயக்கி என்ன செய்யும்? அசருடைய அதான் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? எலும்பி தொலை வர மாட்டோம். இந்த எண்ணத்தை ஷைத்தான் உண்டு பண்ணுவான். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தூக்கம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் பிரதானமான ஒரு ஆயுதம், மிகப்பெரிய சவால் இந்த தூக்கம் என்பது. தூக்கம் வார நேரம் எவ்வளவு பாங்கு கேட்டாலும் காதில் விழுந்தாலும் எலும்பிட்டு வாது பெரிய ஒரு யுத்தம் ஒன்றே இருக்கிறது. அப்ப அன்பார்ந்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது நாங்கள் உண்டு கழிச்சு பாவங்கள் செய்ய வைக்காத சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ வெள்ளிக்கிழமை என்ற முஃமினுடைய நிலைப்பாடு மறுமை நாள் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த வெள்ளிக்கிழமை கழியப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஃமின்களுக்கு ஒரு நன்மாராயமாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு அனில் ஜும்அத்தி மன் கான கபுலனா, எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் வாழ்ந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயங்கள், இவர்களும் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு முன் சென்ற அந்த மனிதர்கள், எங்களுக்கு முன்னால் கழித்த சமூகங்கள். இந்த செய்தி எவ்வாறு உணர்த்துகின்றது என்று சொன்னால், முன்னுள்ள சமுதாயத்துக்கு இந்த ஜும்ஆவுடைய சிறப்பை விட்டு அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? வழி தவற வைத்து விட்டான். அது சிறப்பை கொடுக்கல. ஃபகானில் யஹூதி யௌமுஸ் சப்த், யஹூதிகளை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சிறப்புக்குரிய ஒரு நாள். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது சிறப்புக்குரிய ஒரு நாள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியலாருடைய சமூகமாக எங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது சிறப்புக்குரிய நாளாக தந்திருக்கிறான். இந்த விடயத்தை செய்து உணர்த்துது. அதே போல இந்த வெள்ளிக்கிழமை வைத்து ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? எங்களுக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான். இந்த செய்தியுடைய தொடர்ச்சி நாங்கள் பார்க்கலாம். நஹ்னுல் ஆஹிரூன மின் அஹ்லி துன்யா, உலக வரலாற்றில் நான் கடைசியாக வந்த சமுதாயம். எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் இருந்தார்கள், அவர்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டன. எங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட வேதம் தான் அல் குர்ஆன். இதுக்கு பிறகு வேதம் வராது என்பது எங்களுடைய அகீதாவுடைய நிலைப்பாடு. இதுக்கு பிறகு நபியும் வரமாட்டார் என்பது அகீதாவுடைய நிலைப்பாடு. அப்ப இறுதியாக கொடுக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள் உலக வரலாற்றில். எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பிக்கிறான், இந்த வெள்ளிக்கிழமை வைத்து சிறப்பிக்கிறான். வல் அவ்வலூன, நாளை மறுமை நாள் முதலானவர் நாங்கள் தான். மிகப்பெரிய முதலாவது கட்டத்துக்கு நாங்கள் இருப்போம். உலக வரலாற்று நாங்கள் கடைசியா இருந்தாலும் மறுமை நாளில் நாங்கள் தான் முதலாவது இருப்போம். என்ன காரணம்? இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு. வெள்ளிக்கிழமை வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, சற்று செஞ்சுச்சு பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் நான் எவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமை நான் ஆரம்பித்தேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த சுன்னாக்கள் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் கழிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பி பார்க்கணும் சகோதரர்களே. அன்பாது அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இன்னும் செய்தி வருகிறது, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அடியான் நலவை கேட்பானாக இருந்தால் ஒருபோது மறுக்கப்பட மாட்டாது.
அல்லாஹ் பதிலளித்தே தீருவான். இது திங்கக்கிழமையும் கிடையாது, இது செவ்வாய்க்கிழமையும் கிடையாது, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நேரத்தில் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஷார பியதிஹி யுகல்லிலுஹா, இந்த நேரத்தை சொல்லிவிட்டு கை செய்கை மூலமா சொற்பமான நேரம்னு காட்டினான். அல்லாஹு ஆலம் எந்த அமைப்பில் காட்டினான் என்பது அல்லாஹு ஆலம். ஹதீதுடைய இபாரத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் சொற்பமான நேரம் என்ற அடிப்படை சுட்டி காட்டினார்கள். கொஞ்ச நேரம்தான். அந்த நேரத்தில் அடியான் கேட்பானாக இருந்தால் அல்லாஹ் பதிலளித்தே தீருவான். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் பால் நாங்கள் என்ன ஃபக்கீர் தான், யாரும் பணக்காரர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேவைகள் காணப்படுகின்றன. கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு நியாமத். படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு படிப்பில் நல்ல ஒரு பெருபேரை எடுக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம், அவனுடைய தேவை. அவ படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த நேரத்தை எதிர்பார்த்து எனி டைம் வெள்ளிக்கிழமை துஆவுடைய நாளா மாத்திட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த நேரம் கிடைத்து விட்டேன் சொன்னால் அல்லாஹ் கபூல் பண்ணியே தீருவான். ஹதீஸ் உணர்த்துகின்றது. பொருளாதார ரீதியாக தேவைகள் காணப்படுகின்றன. பொருளாதார ரீதியாக பின்தங்கி நிலையில் நான் இருக்கிறேன். மனிதன்கிட்ட கேட்காம படிச்சோன்னு கேட்போம். கையேந்தி நான் என்ன செய்யறேன், வெள்ளிக்கிழமையுடைய முயற்சியோட அந்த நேரத்தில் அடைந்தே தீர்வு முயற்சியோட நான் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தை அடைய செய்து விட்டான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அந்த நேரத்துடைய பாக்கியம் கிடைக்கப்பெற்று விடும். குடும்ப கஷ்டம், மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, உலகளாவிய ஃபித்னாக்கள், அன்பாந்தவர்களை இது அனைத்து மனித எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால்கள். படைத்த ரப்புட்டு நாங்கள் என்ன செய்யணும், கையேந்தி நாங்கள் கேட்கணும். சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, நாங்கள் ஐவேளை தொழுகைக்கு பின்னால இமாம் கூட்டா, அதான் இமாம் வந்து துஆ ஓதி மஅமூன்கள் கூட்டா ஆமீன் சொல்வது பித்அத் நாங்கள் சொல்றோம். தவறு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி நடந்த நிகழ்வுகள் கிடையாது. இது பித்அத்தான காரியம் நாங்கள் பேசுறோம். இல்லை என்ற காரியத்தை இல்லை என்று ஆணித்தரமா நாங்கள் பேசுறோம். இருக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கு நிறைய பேருக்கு தடமாற்றம், இருக்கக்கூடிய சுன்னாக்கள் செய்வதற்கு நிறைய தடமாற்றம். அன்பாந்தவர்களே, இல்லை என்று நான் ஆணித்தரமா பேசக்கூடிய நான் இருக்கக்கூடிய சுன்னாக்களை ஹயாத்தாக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமாக குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாடு. நான் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருவன் வெள்ளிக்கிழமை வீணடிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடியவன் கிடையாது. குர்ஆனையும் சுன்னாக்களை வாக்கி அமுல்படுத்தவும் கிடையாது. வெள்ளிக்கிழமை தினத்துடைய அருமை தெரிஞ்சு வீணடிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பித்ஆத்துக்களை பேசினாலும் அது எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. சகோதரர்களே, சுன்னாவை நாம் முதலாவது ஹயாத்தாக்கினோம் என்றால் அடுத்த கட்ட பித்ஆத்துக்கு அனைத்தும் இல்லாமல் போய்விடும். இந்த சுன்னாவுடைய அற்புதம். மிக முக்கியமான ஒரு இமாம் சாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த சுன்னாவை பித்அத்தையும் இணைச்சு ஒரு செய்தியை சொல்றாங்க. இது அவருடைய கவுல், குர்ஆன் சுன்னா கிடையாது, அவருடைய கருத்து. இன்னல் பித்அத துப்அது அனில்லாஹ் வ சுன்னத்து துகர்ரிபு மினல்லாஹ். நிச்சயமா பித்அத் என்பது அல்லாஹ் விட்டு தூரமாக்கும். அல்லாஹ்வோட எங்களுடைய கனெக்ஷன் தூரமாய் கொண்டே போகும். வ சுன்னத்து துகர்ரிபு மினல்லாஹ். ஒரு மனிதன் சுன்னாக்களை செய்கிறான், சுன்னாக்களை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கும். இதான் சுன்னாவுடைய அற்புதம். நாங்கள் என்ன செய்யணும், துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும், அவுராதுகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஐவேளை தொழுகைக்கு பின்னால இஸ்லாமிய மார்க்க அவுராதுகளை சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை கொடுத்ததுக்கு பின்னால் மஅமூன்களை பார்த்து சில துஆக்களை ஓதுவார்கள். மிக முக்கியமாக துஆக்களை நாங்கள் பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம். இப்படி துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். சில நேரம் ஓதாமல் போனால் சஹாபாக ஆச்சரியமா பார்ப்பார்கள். வளமையா ஓதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓதாம போறாங்களே, இது அறிந்த இறை தூதர் மறுபடியும் உள்ளுக்கு வந்து பள்ளிக்குள் வந்து காரணத்தை சொல்லிவிட்டு கிளம்புவார்கள். என்ன அர்த்தம், சுன்னாக்களை ஹயாத்தாக்கி காட்டினார்கள். வாய் சொல்லாக இறை தூதர் காட்டவில்லை, செஞ்ச செயல் ஊடாக சுன்னாவை உயிர்ப்பித்தார்கள். இந்த ஒரு நடைமுறை வெள்ளிக்கிழமை சுன்னாக்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். நாங்கள் துஆ கேட்கணும். எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் என்ன செய்யலாம், கையேந்தி நாம் துஆ செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தினத்தை அந்த நேரம் கிடைக்கப்பட்டு விட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் கட்டாயம் பதில் அளித்தே தீர்வு என்ற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அன்பாந்தவர்களே, இன்னொரு செய்தி நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை சொல்லி கொண்டு வராங்க. இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுழைவிக்கப்பட்டாங்க. இந்த நாளில் தான் மறுமை நாள் நிகழும், சூர் ஊதப்படும், அனைத்து இந்த வெள்ளிக்கிழமையில் தான் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லி காட்டினாங்க. என்ன செய்தி? வெள்ளிக்கிழமை என் மீது நீங்க ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலாத்தை சொல்லுங்க. அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமைக்கான மிக முக்கியமான சுன்னாவை இறைத்தவர் காட்டி தந்தார்கள். நான் பார்க்கலாம், இந்த சுன்னாவை அதாவது அதானுக்கு பிறகு அதானுடைய துஆவை ஓதுவதற்கு முன்னால கூட நான் ஸலவாத்தை நான் சொல்றோம். அதான் முடிஞ்ச கையோட நான் என்ன செய்யறோம்? பாங்கு துஆவை ஆரம்பிப்பதற்கு முன்னால இந்த துஆவை ஓதித்தான் பாங்கு துஆவை நான் ஆரம்பிக்கிறோம். இந்த சுன்னாவுடைய மிக முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அதிகம் நான் ஓதணும். சுபவுடைய நேரத்திலிருந்து, அதாவது வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஓப்பன் ஆகுது. அந்த நாளில் இருந்து கிடைக்கக்கூடிய சமயத்தை நான் என்ன செய்யலாம்? இந்த ஸலாத்தை ஓதிக்கொண்டே போகலாம். அதானுக்கு முன்னால் பாங்கு சொன்னா பித்அத் நாங்கள் சொல்றோம். சுன்னாவை ஹயாத்தாக்குறோமா? அன்பாந்தவர்களை நாங்கள் கேட்கணும். நான் உட்பட, கேட்கக்கூடிய நீங்க உட்பட அனைவரும் கேட்கணும். அதானுக்கு முன்னால ஸலவாத் சொல்றது பித்அத். அப்ப வெள்ளிக்கிழமை சுன்னத்தை ஹயாத்தாக்குறோமா? கேள்வி கேட்டு பாருங்க. அன்பாந்தவர்களே, சுன்னாவை முதல்ல ஹயாத்தாக்கணும். சுன்னா உயிர்ப்பித்தால் அல்லாஹ்வுடைய உதவியின் பிரகாரம் பித்அத்துக்கு இல்லாம போயிடும் சகோதரர்களே. சுன்னாவை ஹயாத்தாக்கணும். அப்ப இந்த துஆவை நான் என்ன செய்யணும்? ஸலவாத்தை ஓதிக்கொண்டே போகணும். சஹாபாக கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி உங்களுக்கு ஸலவாத் உங்களை எத்தி வைக்கப்படும்? எப்படி உங்களுக்கு வந்து கொண்டு போகப்படும்? மஅரூதத்துன் அலைய. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஸலவாத்தை சொல்லுங்க, எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அப்ப சஹாபாக கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி எடுத்து காண்பிக்கப்படும்? அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில அதாவது உலாவக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எங்கிருந்து நீங்க ஸலவாத்தை சொன்னாலும் அந்த மலக்கும் என்ன செய்வாங்க? என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இங்க ஸலவாத்தை சொல்லுங்க. இடத்துல பார்க்கலாம், மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் மன் ஸல்ல அலைய ஸலாத்தன், யார் ஒருவன் ஒரு முறை ஸலவாத்தை சொல்றானோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய 10 முறை ஸலவாத் சொல்றான், அருள் பாலிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நாங்கள் ஸலவாத் சொல்லலாம்? எவ்வளவு சொல்லலாம்? அத்தனையும் 10 தடவை நான் பெருக்கி பார்க்கணும். படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது சொல்றான். மிகப்பெரிய பாக்கியம் சகோதரே. சஹாபாக கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது கது நஅலமு நுஸல்லிமு அலைக்க, உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வீங்களே தெரியும், உங்கள் மீது நான் எப்படி ஸலவாத் சொல்றது? அழகான துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த துஆவை கற்று தந்தாங்க. இந்த துஆவை நான் பூர்ணமாக சொல்லணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது சொன்னாலும் ஸலவாத் ஏற்றுக்கொள்ளப்படும். நபியவர்கள் காட்டி தந்த ஸலவாத் இந்த ஸலவாத் முழுக்க சொல்ல நான் பழகிக் கொள்ளணும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சிறப்புகள் ரப்புல் ஆலமீன் இந்த நாளில் வைத்திருக்கிறான். வீணாக நான் கழிக்க கூடாது. எந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும்? உயிரோட்ட முடியுமோ அந்த நான் உயிரோட்டணும். வெள்ளிக்கிழமை தினத்தில் சொல்லப்பட்ட அமல்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு நான் இருக்கணும். எத்தனை பேரை பார்க்கணுமா இல்லையா? ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய குத்துபாக்கள் உரையாற்றப்படுகின்ற பொழுது தூக்கத்தை எடுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலகத்துக்கு எவ்வளவுலாம் நாங்கள் செலவழிக்கிறோம்? உலகத்துக்கு, பொருளாதாரத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்? பிள்ளைக்காக வேண்டி எவ்வளவு செலவழிக்கிறோம்? ஏதாவது சுற்றுலா போறோமா? எவ்வளவு செலவழிக்கிறோம்? படைத்த ரப்புக்கு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நிகழ்வுல நாங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அன்பாந்தவர்களே, மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. குர்ஆன் சுன்னாக்கள் பேசப்படுகின்ற பொழுது, போதையை பேசப்படுகின்ற பொழுது நாங்கள் அலட்சியமா இருக்கிறோம் என்று சொன்னாலும் மிகப்பெரிய பலகீனம் சகோதரர்களே. வெள்ளிக்கிழமை அருமை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை உணர்ந்து சரியான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கிய ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பரிகளை பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, ஆரம்ப குத்துபாவில் ஜும்மா தினத்தை பார்த்தோம். அதே போல இன்னொரு விடயம் இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட விடயம். ஜும்மாவுடைய தலைப்பு பேசப்படுகின்ற பொழுது இன்னொரு பகுதி இருக்கிறது, ஜும்மா தொழுகை. அதிகமான பேர் தவறாக விலகிக் கொள்ளக்கூடிய இடமும் ஜும்மாவுடைய தொழுகை தான். சில நபர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியின் பிரகாரம் சிறந்த ஒரு உள தூய்மையுடன் ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கு பள்ளிக்கு நேர காத்து வரக்கூடிய நல்லுள்ளங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கூலியை பூர்ணமாக கொடுக்க வேண்டும். இன்னும் சில பேரை பார்க்கலாம், ஜும்மாவுடைய தினம் என்று வருகின்ற பொழுது காலையில் கடையை திறக்க மாட்டாங்க. கடையெல்லாம் காலையில் மூடப்பட்டு விடும். ஜும்மா தொழுகை முடிந்த பிறகுதான் அவன் என்ன செய்வான், கடைகளை திறப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதாவது ஜும்மாவுடைய நேரத்துக்கு நேரகாலத்து வருவதற்காக வேண்டி இந்த செயலை செய்வாங்க. இன்னும் சில பேரை பார்க்கலாம், காலையில் கடையை திறப்பாங்க. ஆனால் ஜும்மாவுடைய நேரம் நெருங்கின்ற பொழுது ஜும்மாவுடைய மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கத்துக்காக வேண்டி ஏலியா கடையை மூடிட்டு அலுவலகம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நேர காலத்தை வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் ஜும்மாவுடைய நன்மை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜும்மா தொழுகைக்காக மாத்திரம் ஜும்மான்ற பேர் கிடையாது. இந்த ஹுத்துபாவை சேர்த்து ஜும்மா தொழுகை. ஹுத்துபாவை ஒருவன் இழந்துவிட்டு ஜும்மா தொழ வருகின்றான் என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அந்த நன்மையை விட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், புறக்கணித்து விட்டான். நான் பார்க்கலாம், சில பேருடைய எண்ணத்தை பார்க்கலாம், இத்தனை மணிக்கு ஹுத்துபா ஸ்டார்ட் என்று சொன்னால் இத்தனை மணி தான் முடியும். அந்த டைமை சரியாக நினைச்சு கொண்டு என்ன செய்யறது, கணக்க 2 ரக்காத் தொழுகைக்காக வேண்டி ஓடி வாருது. இப்படி தொழக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அன்பாதவளை ஈமானி பலவீனம். எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு, ஜும்ஆவுடைய அழைப்பு விடுக்கப்பட்டால் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அப்படி விட்டு விடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் அழகா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் முதலாவது சொல்லக்கூடிய விடயம் வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. ஒரு மனிதன் பெருசாக கருதக்கூடிய ஒரு சொத்து வியாபாரம், அந்த வியாபாரத்தை மையமாக வைத்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், வியாபாரம் விட்டுருங்க. வியாபாரம் ஹலால், அந்த நேரம் வியாபாரம் ஹராம். ஹலாலாக்கப்பட்ட வியாபாரம் அந்த அதானுடைய ஜும்ஆவுடைய தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த நேரத்தில் வியாபாரம் ஹலாலான வியாபாரம் அப்போது ஹராம். வியாபாரம் செய்ய முடியாது. என்ன செய்யுங்க, அதாவது அல்லாஹ் திக்ர் செய்யப்பா, நீ ஃபஸ்அலு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ் திக்ர் செய்யப்பா, வேகமா வாங்க என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்பார்ந்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வெள்ளிக்கிழமை என்பது மிக முக்கியமான ஒரு நாள். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு முஃமின் என்ன செய்யணும், அனைத்தையும் விட வேண்டும். சில பேரை பார்க்கலாம், இங்க காணப்பட கிடைக்காது. இன்னும் சில ஏரியாக்களை பார்க்கலாம், அதுல சூழ்ச்சிகளை செய்யறது, வியாபாரம் சூழ்ச்சிகள் செய்யறது. தான் பள்ளிக்கு போகணும், கடையை திறக்கலாம். தான் என்ன செய்யணும், பள்ளிக்கு நேர காலத்தில் போகலாம், உள்ளுக்குள்ள என்ன செய்யலாம், வியாபாரத்தை செய்யலாம் என்ற எண்ணத்தை போட்டுக்கொண்டு என்ன செய்யறது, மறைமுகமா வியாபாரத்தை செய்யறது. அன்பார்ந்தவர்களே, சுது பக்கரா புரட்டி பாருங்க. ஒரு சமூகம் சூழ்ச்சி செஞ்சது. அதாவது யஹூதிகளுக்கு சிறப்பான ஒரு நாள் நாங்கள் சனிக்கிழமை என்று பார்த்தோம். சனிக்கிழமை என்பது யூதர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். இந்த சனிக்கிழமை அவங்க சூழ்ச்சி செய்த காரணத்தினால், அவங்களுடைய காரியம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி, அந்த நாளை அலட்சியம் செய்த காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரதத்தன் ஹாஷியின், இழிவான குரங்குகளாக மாத்தினான். என்ன காரணம், சூழ்ச்சி செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை எட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சார்கள். அப்ப அன்பார்ந்தவர்களே, நான் விலகிக் கொள்ள வேண்டும், இது எட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நேரம் கிடையாது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். அந்த வசனத்தை தொடர்ச்சி நாங்கள் பார்க்கலாம். ஒய்தா ராவ் திஜாரத்தன் அவ் லஹ்வனின் ஃபது இலைவா வதரகூக காயிமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வியாபாரம் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி வீணான களியாட்டங்களை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், இறை தூதர் அதாவது தூதரை விட்டுவிட்டா ஓடிடுவாங்க. ஓடி என்ன செய்வாங்க, அதை ஈடுபடுவாங்க. இந்த விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அதை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய திக்ர் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
இதை சொல்லிட்டு வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் தரக்கூடியவனிடம் அல்லாஹ் தான் சிறந்தவன் என்ற விடயத்தை ரப்புல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அன்பாந்தவர்களே, நான் விலகிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கப்படக்கூடிய நாள். எவ்வளவு நாங்கள் திக்ருகளை செய்யணுமோ அவ்வளவு திக்ரு நாங்கள் செய்யணும். தூக்கத்தை நான் என்ன செய்யணும், அப்படி தூக்கி போட்டணும். ஜும்மாவுக்கு வருவைக்கு முன்னால நேர காலத்தை நான் 11 மணிக்கு பள்ளிக்கு போறேன்னா 1 hour டைம் வச்சு 10 மணி கொஞ்சம் தூங்கியாச்சு. தூக்கம் தான் வருது என்று சொன்னால் ஹுத்பாக்கள் உரை நிகழ்த்தப்படுகின்ற பொழுது தூக்கம் தான் எனக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சவாலாக இருக்குன்னு சொன்னால் அந்த தூக்கத்துக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். என்ன சொல்யூஷன்? கொஞ்சம் தூங்கிட்டு வரணும். தூங்கிட்டு வார நேரம், ஃப்ரெஷ்ஷாக வார நேரம் எவ்வளவு உரையாற்றப்பட்டாலும் தூக்கம் வராது. இது என்ன செய்யறது? அதே டயர்டோட அப்படியே பள்ளிக்கு வாரது, அந்த டயர்டுடைய வெகுமதியை ஜும்மால காட்டுறது, அப்படி தூங்குறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜும்மா ஆரம்பிச்ச நேரத்தை தூங்குவார்கள், ஜும்மாவோட உரை முடிஞ்சு எக்காம சொல்ற நேரம் எழும்புவார்கள். ஒரு ஆளை பிடிச்சுதான் எழும்பணும், காலெல்லாம் மரத்து போய் பிடிச்சுதான் எழும்பணும், அவ்வளவு தூக்கம். உதிர்ச்சி கிடையாது, அப்படியே தொழுவது. அப்ப அன்பாந்தவர்கள் யாரை ஏமாத்துறோம்? படைச்சவனையா? அப்ப அன்பாந்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு உலகத்துக்காக செலவழிக்கக்கூடிய நான் ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செலவழிக்க முடியாது என்ற பலகீனம் சகோதரர்களே. சொற்ப நேரம் அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அந்த ஜும்ஆவுடைய அந்த நேரம் வருகின்ற பொழுது மலக்கு என்ன செய்வாரு? வாசல நிற்பாரு. வாசல் நின்று வரக்கூடிய ஆக்குடைய பேர் பற்றி எழுதப்பட்டு விடும். முதலாவது வரக்கூடிய முதலாமனவர், முதலாம் நேரத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒட்டகம் அறுத்த பலியிட்ட நன்மை ரப்புல் கொடுக்கிறான். இரண்டாவது வந்த நபருக்கு மாட்டுடைய குர்பான் கொடுத்த நன்மையை கொடுக்கிறான், நான் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். மூன்றாவது நேரத்துக்கு வந்தவருக்கு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கிறது. நான்காவது நேரத்துக்கு வந்த நபருக்கு அதாவது கோழியை தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அதே போல 5வது தடவை வந்தவருக்கு முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கிறது என்ற ஹதீஸ் நாங்கள் அறிஞர் ஹதீஸ். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஹுத்பாக்கு அதாவது மிம்பருக்கு இமாம் ஏறிவிட்டார் என்று சொன்னால் எழுதி கொண்ட அனைத்து மலக்குமார்கள் ஒரே கேப்பைக்காக வந்து விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு வராக்கள் லிஸ்டங்க, அதுக்கு பிறகு ஹுத்பா வராக்கள் லிஸ்டங்க, அல்லாஹு ஆலம். அன்பாந்தவர்களே, பேர் பதியக்கூடிய நேரமும் கூட இமாம் ஹுத்பாவுக்கு ஏறுவதற்கு முன்னால் உள்ள நேரம். அவ இமாம் ஹுத்பாவுக்கு ஏறிவிட்டார் என்று சொன்னால் அனைத்து மலக்குமார்களும் உபதேசை கேட்பதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு பெயர்கள் எப்படி பதியப்படும்? அல்லாஹு ஆலம். அப்ப அன்பாந்தவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். வெள்ளிக்கிழமை இப்படியான நாட்கள் வார நேரம் மிச்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அல்லாஹ் இந்த மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத்தை சரியான முறையில் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எத்தனையோ பேருக்கு வெள்ளிக்கிழமை கிடைப்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியமா மாறிவிட்டது. கொஞ்சம் பாருங்க, உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில முஸ்லிம் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை தினம் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் ஆரோக்கியமான மனநிலையில் தொழக்கூடிய பாக்கியம் சந்தேகம். நிம்மதியை தொழ முடியாது, தொழுதால் மேல என்ன நடக்கும் தெரியாது. ஜும்மா தொழுது முடியும் கட்டியும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப அன்பாந்தவர்களே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பேனுக்கு கீழே எந்த விதமான தடுமாற்றம் இல்லாம பள்ளியில் அமர்ந்து ஹுத்பா கேட்கிறோம் என்று சொன்னால், அதே போல ஜும்மாடு தொழுகை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த நியாமத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அன்பாந்தவர்களே, வீணாக்கிய சமுதாயத்துக்கு பட்டியல்ல நாங்க போயிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நான் சரியான முறையை பயன்படுத்தணும். வெள்ளிக்கிழமை என்பது குர்ஆன் சுன்னா முறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கிய ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.